மீனராசி அன்பர்களே, கல்யாணம், விவாகம், திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. தேவையில்லாத பொருள வாங்காதீங்க. சொத்து விஷயத்தில் கவனம் தேவை. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயத்தில் கவனம் தேவை. விவாகரத்து, டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல விட்டு குடுத்து போற மாரி இருக்கும். மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல, புரொஃபைல் சம்பந்தமான விஷயங்கள்ல, வரன்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும். அதே மாரி இந்த வருஷம் பார்த்தோம்னா, கடன் சம்பந்தமான விஷயங்கள்லோ, பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லயும் ஏமாந்துராதீங்க. வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள், இல்ல வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள், உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனம் கொடுக்கணும். எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுடைய லைஃப் ஸ்டைல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலா மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரியாத விஷயங்கள்ல கால விடாதீங்க. தெரியாத பிசினஸ் பண்ணாதீங்க. அதே மாரி காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கவனமா இருக்கணும். தம்பதிகள் விட்டுக் கொடுத்து போகணும். இந்த வருஷம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு 65 விதமான பலன்கள் கிடைக்கும். இந்த வருஷம் ஒரு சிறப்பான 2026 வருஷமாக அமைய வாழ்த்துக்கள்.